மருத்துவ வரலாற்றில் ஜோசப் எவரட் டட்டனுடைய உன்னதமான பணிகள் என்னென்னன்றத பார்க்கலாம். ஜோசப் எவரட் டட்டன் இங்கிலாண்டை சேர்ந்த ஒரு ஒட்டுண்ணியியல் நிபுணர். இவர் 1874 செப்டம்பர் 9 அன்னைக்கு இங்கிலாண்டில் இருக்கிற மெர்சிசைடோடைய மெட்ரோபாலிட்டன் பரோ ஆஃப் விரலில் இருக்கிற பெபிங்டனில் பிறந்தாங்க. இவர் 1897 ஆண்டு அந்த மெர்சிசைடோடைய லிவர்பூலில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் லிவர்பூலில் மருத்துவ படிப்பை முடித்தாங்க. பின்னர் ஜோசப் எவரட் டட்டன் அறுவை சிகிச்சை பயிற்சியையும் மருத்துவ பயிற்சியையும் மேற்கொண்டாங்க. அதைத் தொடர்ந்து இவர் பெரசிட்டாலஜின்ற ஒட்டுண்ணியியல்லையும் டிராபிக்கல் மெடிசன் என்ற வெப்பமண்டல மருத்துவத்திலையும் பயிற்சி பெற்றாங்க. அதுக்கப்புறமா 1900ஆம் ஆண்டு ஜோசப் எவரட் டட்டன் வெஸ்ட் ஆப்பிரிக்காவில் இருக்கிற நைஜீரியாவுக்கு போய் மலேரியா பரவலை கட்டுப்படுத்துறதுக்கு உண்டான பணிகளை மேற்கொள்ள தொடங்கியிருந்தாங்க. அப்போ இவர் இந்த சானிடேஷன் என்ற சுத்தம் சுகாதாரம் இதெல்லாத்தையும் சரியாக பின்பற்றினாலே கொசுக்களை கட்டுப்படுத்த முடியும், அதன் மூலமாக மலேரியா பரவலை தடுக்க முடியும் அப்படின்றத வலியுறுத்தி வந்தாங்க. பின்னர் 1901ஆம் ஆண்டு அதே வெஸ்ட் ஆப்பிரிக்காவில் இருக்கிற கேம்பியாவுக்கு இவர் போனாங்க. இவர் கேம்பியாவுக்கு போகும்போது ஸ்லீப்பிங் சிக்னஸ் அப்படின்ற ஒரு கொடிய வியாதியானது அங்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி வந்தது. அதாவது ஸ்லீப்பிங் சிக்னஸ் ஆனது ஏற்பட்டால் சாதாரணமாக இந்த காய்ச்சல் தலைவலி இது மாதிரியான பொதுவான அறிகுறிகள் தான் ஆரம்பத்தில் தென்படும். ஆனால் போக போக இந்த அறிகுறிகளே தீவிரம் எடுக்கும். அதுக்கப்புறம் மூட்டுகளில் வலி இது மாதிரி உடம்பு வலிலாம் ஏற்படும். அதுக்கப்புறமா அந்த ஸ்லீப்பிங் சிக்னஸோடைய பாதிப்பு மூளையையும் அதே மாதிரி நரம்பு மண்டலத்தையும் தாக்கும். இதன் மூலமாக சோம்பல் ஏற்படும், மனக்குழப்பம், அதுக்கப்புறம் மன அழுத்தம் இதெல்லாம் ஏற்படும். அதுக்கப்புறம் அதிகமாக தூங்கி இருக்கணும் அப்படின்ற எண்ணம் ஏற்படும். அதனை தொடர்ந்து உயிரிழப்பும் நிகழும். இந்த அளவுக்கு ஒரு கொடிய தாக்கத்தை ஏற்படுத்திய வியாதி தான் ஸ்லீப்பிங் சிக்னஸ் அப்படின்றது. ஆனால் இப்பேற்பட்ட ஸ்லீப்பிங் சிக்னஸ் ஆனது எப்படி ஏற்படுது, அதுக்குண்டான காரணம் என்ன, இப்படியான சரியான புரிதலெல்லாம் அந்த காலகட்டத்தில் இல்லாமல் இருந்தது. அப்போ தான் ஜோசப் எவரட் டட்டன் உண்மையிலேயே ஸ்லீப்பிங் சிக்னஸ் ஏற்படுறதுக்குண்டான காரணம் என்ன அப்படின்றத பற்றி ஆராய்ச்சி பண்ண தொடங்கியிருந்தாங்க. அப்போ ஒரு நோயாளி ஸ்லீப்பிங் சிக்னஸ்னாலையும் பாதிக்கப்பட்டிருந்தாங்க, மலேரியானாலையும் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. ஸோ அந்த நோயாளியினுடைய ரத்தத்தை இவர் சேகரித்து அதை நுண்ணோக்கியை பயன்படுத்தி ஆராய்ச்சி செஞ்சாங்க. அப்போ தான் ஜோசப் எவரட் டட்டன் ஒரு முக்கியமான விஷயத்தை கண்டறிஞ்சாங்க. இந்த ஸ்லீப்பிங் சிக்னஸ் அதே மாதிரி மலேரியா இந்த ரெண்டு நோய்கள்னாலையும் பாதிக்கப்பட்ட அந்த நபரினுடைய ரத்தத்தில் ஒரு வகையான புரோட்டோசோவான் பேரசைட் அப்படின்ற ஒட்டுண்ணி இனம் இருக்குது அப்படின்றத இவர் கண்டறிஞ்சாங்க. அதுக்கப்புறமா அதை இன்னும் கூர்ந்து அவதானிச்சாங்க. அப்போ தான் அது இந்த ட்ரைபனசோமா அப்படின்ற ஒரு வகையான ஒட்டுண்ணி பேரினம் ஜீனஸ் அப்படின்றத இவர் கண்டறிஞ்சாங்க. அதாவது ட்ரைபனசோமா அப்படின்ற ஒரு வகையான ஒட்டுண்ணி பேரினத்தை சேர்ந்த ஒரு ஸ்பீசிஸ், ஒரு பேரசைட் இனம் தான் இந்த பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்றத இவர் கண்டறிஞ்சாங்க. ஸோ அது ரத்தத்தில் நீந்தி போயிட்டே இருந்தது. அது எந்த விதமான செல்களுக்குள்ளேயும் இல்லை. இப்போ மலேரியாவை ஏற்படுத்தக்கூடிய கிருமியானது பிளட் செல்லுக்குள்ளே இருக்கும். ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் இந்த ஒட்டுண்ணியானது கண்ணுக்கு தெரியாது, நுண்ணோக்கியை வச்சு பார்த்தா தெரியும், அது ரத்தத்தில் நீந்திட்டு இருந்தது சும்மா சாதாரணமாக. ஸோ இதை இவர் பார்க்குறாங்க. இப்போ உண்மையிலேயே இந்த ஒரு ஒட்டுண்ணி தான் இந்த ஸ்லீப்பிங் சிக்னஸை ஏற்படுத்துதா அப்படின்றத இவர் உறுதிப்படுத்திக்கிறதுக்காக அந்த ஒரு ஒட்டுண்ணியை இவர் சேகரித்து விலங்குகளுக்குள்ளே செலுத்தி பார்த்தாங்க. அப்போ ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய விலங்குகள் இந்த ஸ்லீப்பிங் சிக்னஸ்னால் பாதிக்கப்பட்டது. இதை வச்சு அப்போ இந்த ஸ்லீப்பிங் சிக்னஸ் ஏற்படுறதுக்கு முக்கியமான காரணம் இந்த ட்ரைபனசோமா அப்படின்ற ஒட்டுண்ணி பேரினத்தை சார்ந்த ஒரு ஒட்டுண்ணி இனம் தான் அப்படின்றத இவர் கண்டறிஞ்சாங்க. ஆரம்பத்தில் அதுக்கு இவர் ட்ரைபனசோம் கேம்பியன்ஸ் அப்படின்னு பேரிட்டாங்க. அது பிற்காலத்தில் ட்ரைபனசோம் ப்ரூசே கேம்பியன்ஸ் அப்படின்னு அழைக்கப்பட ஆரம்பிச்சிருந்தது. ஸோ இப்போ ஒரு ட்ரைபனசோமா அப்படின்ற அந்த ஜீனஸில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பீசிஸ், பேரசைட் ஸ்பீசிஸ் தான் இப்படி ஸ்லீப்பிங் சிக்னஸை ஏற்படுத்துது அப்படின்றத ஜோசப் எவரட் டட்டன் தான் கண்டறிஞ்சாங்க. இது 1901ஆம் ஆண்டு இவர் பண்ணாங்க. அதுக்கப்புறமா 1902 இந்த காலகட்டத்தில் டேவிட் ப்ரூஸ் அப்படின்ற இன்னொரு விஞ்ஞானி அவர் இதை உறுதிப்படுத்தினாங்க. அதனால தான் அந்த ப்ரூஸோடைய பேரும் அதில் சேர்க்கப்பட்டு ட்ரைபனசோம் ப்ரூசே கேம்பியன்ஸ் அப்படின்னு அந்த ஒட்டுண்ணி இனத்துக்கு பேரிடப்பட்டிருக்கு. ஸோ இப்போ இந்த ஒட்டுண்ணி தான் இந்த பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்னு தெரிஞ்ச உடனே அதுக்கப்புறமா அது எப்படி பரவுது அப்படின்னும் கண்டறிஞ்சாங்க. அது செட்சிஃப்ளை அப்படின்ற ஒரு வகையான ஈக்கள் அதுதான் ரத்தத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒட்டுண்ணிகளை கேரி பண்ணிட்டு போய் மற்ற நபர்களுக்கு பரப்புது அப்படின்றத கண்டறிஞ்சாங்க.
ஸோ ஸ்லீப்பிங் சிக்னஸ் எதனால் ஏற்படுது அப்படின்றதும் கண்டறியப்பட்டது. அது ஒரு வகையான ஒட்டுண்ணினால் ஏற்படுது. அதுக்கப்புறம் அது பரவுறதுக்குண்டான காரணமும் கண்டறியப்பட்டது. அதுதான் செட்சி ஃப்ளை அதனால வந்து பரவுது அப்படின்னு. ஸோ இதுக்கு வந்து அடித்தளமிட்டது ஜோசப் எவரட் டாட்டன் தான். இது கண்டறியப்பட்டனாலேயே இன்றைய காலகட்டத்தில் கூட இந்த ஸ்லீப்பிங் சிக்னஸோடைய பரவல் இருக்குது. ஆனால் பெருமளவில் இது கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஸ்லீப்பிங் சிக்னஸை இன்றைய காலகட்டத்தில் ஆரம்பத்தில் கண்டறிஞ்சிட்டா குணப்படுத்திட முடியும். ஸோ அந்தளவுக்கு அந்த நிலை வந்து முன்னேறி இருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் ஜோசப் எவரட் டாட்டன் தான். அதுக்கப்புறமா இந்த ஸ்லீப்பிங் சிக்னஸ் இது வந்து இன்றைய காலகட்டத்தில் ஆப்பிரிக்கன் ட்ரைபனசோமியஸ் அப்படின்னு அழைக்கப்படுது. இதுக்கப்புறம் 1903 இந்த காலகட்டத்தில் ஜோசப் எவரட் டாட்டன் வந்து ஜான் லான்சலாட் டாட் அப்படின்ற ஒரு கனடாவை சேர்ந்த மருத்துவர் மற்றும் ஒட்டுண்ணியியல் நிபுணர் அவர் கூட இணைஞ்சு சென்ட்ரல் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய காங்கோ ஃப்ரீ ஸ்டேட் அதாவது சென்ட்ரல் ஆப்பிரிக்காவுடைய அப்போ இருந்த காங்கோ ஃப்ரீ ஸ்டேட்டுக்கு இவர் வந்து போனாங்க. அங்கே போய் அங்கும் சில ஆய்வுகளில் மேற்கொண்டு வந்தாங்க. அப்போ அங்கே வந்து டிக் ஃபீவர் அப்படின்ற ஒரு வகையான காய்ச்சல் அதிகமாக பரவி வந்தது. இந்த டிக் ஃபீவர் ஏற்பட்டால் காய்ச்சல் ஏற்படும். அதுக்கப்புறம் வந்து காய்ச்சல் வந்து போயிடும். மறுபடியும் காய்ச்சல் வரும். மறுபடியும் போகும். இந்த மாதிரி உடம்பை வந்து பயங்கரமாக பலவீனப்படுத்திடும் இந்த டிக் ஃபீவர் அப்படின்றது அடுத்தடுத்து வந்து. ஸோ இப்போ இந்த டிக் ஃபீவர் ஏற்படுறதுக்கு உண்டான காரணம் என்ன, அது எப்படி பரவுது, அதை பற்றி ஜோசப் எவரட் டாட்டன் வந்து ஆய்வு செய்ய தொடங்கினாங்க. குறிப்பாக அந்த ஜான் லான்சலாட் டாட் அவர் கூட இணைஞ்சு ஆய்வு செஞ்சாங்க. அப்போ தான் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை கண்டறிஞ்சாங்க. அதாவது ஸ்பைரோசேட் அப்படின்றது இது வந்து ஒரு வகையான பாக்டீரியா. இதுதான் வந்து இந்த நோய் டிக் ஃபீவர் ஏற்படுறதுக்கு காரணம் அப்படின்றத ஜோசப் எவரட் டாட்டன் கண்டறிஞ்சாங்க. இந்த பாக்டீரியாவை இவர் கண்டறிஞ்சனால அதுக்கு பொரிலியா டாட்டோனி அப்படின்னு ஜோசப் எவரட் டாட்டனுடைய அந்த டாட்டன் அப்படின்ற பேர் அதில் வந்து சூட்டப்பட்டது. ஸோ அதுக்கப்புறம் வந்து அது எப்படி பரவுது அப்படின்றதையும் இவர் கண்டறிஞ்சாங்க. ஒரு வகையான சாஃப்ட் டிக் ஒன்று இருக்குது. அது வந்து ஆர்னத்தோடோரஸ் அப்படின்ற ஒரு வகையான சாஃப்ட் டிக், அதாவது ஒரு ஒட்டுண்ணி மாதிரி, ஒரு உண்ணி மாதிரி. ஸோ அதுதான் வந்து ஒரு உயிரினத்திலேருந்து இன்னொரு உயிரினத்துக்கு டிக் ஃபீவர் வந்து பரவுறதுக்கு காரணமாக இருக்குது அப்படின்றதையும் இவர் கண்டறிஞ்சாங்க. எப்படின்னா இந்த டிக் ஃபீவர்னால் பாதிக்கப்பட்டிருந்த ஒரு குரங்கு, அந்த குரங்கினுடைய உடலை கடித்த அந்த டிக்கு அதை எடுத்து வேற ஒரு நபருக்கு வந்து கடிக்க வைக்கும்போது அந்த டிக் ஃபீவர் வந்து ஏற்பட்டது. ஸோ அப்போ அந்த பொரிலியா டாட்டோனி அப்படின்ற பாக்டீரியாவை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு, ஒரு உயிரினத்திலிருந்து இன்னொரு உயிரினத்துக்கு பரவ செய்கிறது வந்து இந்த ஒரு ஆர்னித்தோடோரஸ் அப்படின்ற ஒட்டுண்ணி தான் அப்படின்றத இவர் வந்து கண்டறிஞ்சாங்க. அதனுடைய ஃபுல் பேரை நான் வந்து அப்படியே டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ இந்த 2 நோய்களுக்குண்டான காரணம், அது எப்படி ஏற்படுது, எப்படி பரவுது, அது எல்லாத்தையுமே ஜோசப் எவரட் டாட்டன் தான் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா கூடுதலாக இந்த ஸ்லீப்பிங் சிக்னஸ் பற்றி ஆய்வு செய்கிறதுக்கு மீண்டும் 1905 காங்கோக்கு இவர் போயிருந்தாங்க. அப்போ தான் அந்த ஸ்லீப்பிங் சிக்னஸ்னால ஜோசப் எவரட் டாட்டனே பாதிக்கப்பட்டு இறுதியாக 1905 பிப்ரவரி 27 அன்னைக்கு இவருடைய 30 வயசில் ஜோசப் எவரட் டாட்டன் வந்து அநியாயமாக உயிரிழந்தாங்க. ஸோ ஒரு ஒட்டுண்ணியியல் நிபுணர், ஒரு பேரசிட்டாலஜிஸ்டாக இருந்து இவர் வந்து மக்களுக்கு நன்மை செய்கிறதுக்காக நோய்களெல்லாம் எப்படி பரவுது, அதுக்குண்டான காரணம் என்ன அப்படின்னு கண்டறிய போய் இவருடைய இன்னுயிரை வந்து விட்டிருந்தாங்க. ஸோ இது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம். பொது நலத்துக்காக ஒரு விஷயத்துக்கு போய் இவர் பாதிக்கப்பட்டு உயிரிழந்திருந்தது. இதனால தான் ஜோசப் எவரட் டாட்டன் உயிரிழந்து இவ்வளோ ஆண்டுகள் போன பிறகும் இவர் வந்து பெருமளவில் கொண்டாடப்படுறாங்க. ஸோ இப்பேற்பட்ட ஜோசப் எவரட் டாட்டன் அவர்னால தான் இன்றைய காலகட்டத்தில் ஸ்லீப்பிங் சிக்னஸாக இருக்கட்டும், டிக் ஃபீவராக இருக்கட்டும், இதெல்லாமே வந்து பெருமளவில் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு. எந்த அளவுக்குன்னா இன்றைய காலகட்டத்தில் கூட 21ஆம் நூற்றாண்டில் கூட ஸ்லீப்பிங் சிக்னஸாக இருக்கட்டும், டிக் ஃபீவராக இருக்கட்டும், இதெல்லாம் ஆங்காங்கே ஆப்பிரிக்காவில் வரத்தான் செய்யுது. அப்படி வந்தாலும் இதுக்குண்டான ப்ராப்பரான மருந்துகள், இதை தடுக்கிறதுக்குண்டான வழிகள் எல்லாம் இன்றைக்கி வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. அது எல்லாத்துக்குமே முக்கிய காரணம் ஜோசப் எவரட் டாட்டன் தான். ஸோ இவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அதை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி இவருடைய ஃபுல் லைஃப் ஹிஸ்ட்ரியை நான் ஏற்கனவே பேசியிருக்கேன், இவர் பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும். ஸோ அதை பார்க்குறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன், கட்டாயமாக பாருங்கள். தேங்க்யூ.